சண்டே ஆனாலே நான் எப்படா வெளியே வருவேன்னு என் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அது ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் மார்னிங் ரொட்டீனை பார்த்துடலாமா? ஸ்கின்ல நிறைய ஆக்னி ப்ராப்ளம் சரின்னு சொல்லிட்டு என்னோட மார்னிங் ரொட்டீனில் ஏபிசி ஜூஸ் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. பாதாம் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் பிஸ்தா சாப்பிட்டுட்டு பழைய சோறுலாம் சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். கூச்சமே இல்லாமல் ரொம்ப லேட்டாக தான் வந்து போனோம். கடையெல்லாம் வேற மூடி இருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரியே கடையெல்லாம் மூடி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு கடை மட்டும் எங்களுக்காகவே திறந்துட்டு இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் வாங்கிட்டு பாப்பா எனக்காக நான் எந்திரிக்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னேன்ல. சண்டே ஆனாலே வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பார். வீக் டேஸ் ஃபுல்லாக நான் அவனை பார்த்துக்கிறேன். வீக்கெண்ட் ஆனால் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு. எனக்கு வந்து நார்மல் டெலிவரிலாம் கிடையாது, சிசேரியன் தான். அதனால் பாப்பாவை வந்து தனியாக பார்த்துக்கிறதுனால ரொம்ப பேக் பெயின் இருக்குது இப்போல்லாம். அதனால் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அவகடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போன உடனே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் குக்கர்லேயே தால் ரைஸ் மாதிரி பண்ணேன். எங்கள் 2 பேருக்கும் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கும் எனக்கும் ஆகவே மாட்டேங்குதுங்க. இன்றைக்கும் வந்து லைட்டாக குழஞ்சிருச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிரியாணி நல்லா வர வரைக்கும் நான் இதை விடுறதா இல்லை. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.